காய்ஸ் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை நான் வந்து ஃபேக்குன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அமௌண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபேக் மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா லைட் காயினை பார்த்தீங்கன்னா 0.005ங்கிற அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஒரு ஸ்பின்னுமே கொடுக்குறாங்க. இந்த இடத்துல டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்னே தெரில. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 1 lakh டேஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து அவங்க அமௌண்ட் கொடுப்பான்றது தெரில. எனக்கு இன்னுமே இந்த வெப்சைட் மேலே ட்ரஸ்ட் வரல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லெவலும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்ட் மைனிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ 90% இன்க்ரீஸ் ஆகுன்றதையும் சொல்லியிருக்காங்க அந்த டியூரேஷன், மைனிங் டியூரேஷன். ஸோ நம்மளோட மைனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0059 லைவில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டிஜிட் வந்து ஓடிட்டு இருக்கு. போனஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லக்கி நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ லக்கி நம்பர் என்னன்னா லைக் ஸ்பின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்திருக்கு. அகைன் நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு. ஸோ பேசிக்காக அந்த வெப்சைட்டில் ஒரு ஸ்பின் தான் தராங்க. எனக்கு ஸ்பின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து 0 தான் இருக்குது. எனக்கு ஸ்பின்ஸ் எதுவும் இல்லை. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு ஸ்பின்ஸ் இருக்கும். ஸோ அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல். ஸோ எல்லா வெப்சைட்லையுமே ரெஃபரல்ஸ் இருக்குது. இதுலேயுமே 50% அப் டு வரைக்கும் நம்ம ரெஃபரல் கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. ஸோ டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து எல்டிசி போனஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அதாவது எக்ஸ்ட்ராலத்தில் வந்து உங்களோட போஸ்டர் ப்ளஸ் இந்த வெப்சைட் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் சம் கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத மீட் பண்ணியிருக்காங்க. ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூ போடணும். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அதை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பயோவில் கொடுங்க. லைக் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். என்ன மாதிரி வந்து வீடியோட லென்த் இருக்கணும், தென் அதோட கண்டிஷன் ஹியூமன் வாய்ஸில் இருக்கணும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், ரிப்பீட்டடாக பேசின விஷயத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பேசின விஷயத்தை பேசக்கூடாது இல்லை, பேசின விஷயத்தை பேசுறதுக்காக தான் வந்து போனஸ் எடுத்துருவாங்க. பிகாஸ் வந்து இவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவங்க ரெஃபரில் வந்து அதாவது இந்த போனஸ் பவுண்டரிக்கான லிமிட்டாக வந்து 0.01 லைக் காயினும் முதல் பார்த்தீங்கன்னா 2 LTs வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணால் நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் டு ப்ரிஃபர் நீங்கள் சேனல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் போடலாம். அரசு ட்விட்டரில் போடலாம் இல்லை, வேணும்னா நீங்கள் போடலாம். பிகாஸ் இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டான சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரஸ்ட் வந்து நம்பி தான் நம்ம வந்து இறங்கணும்னா அப்படி இருக்கவே கூடாது. இந்த மாதிரி சைட்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது லாஜிக்கலி வந்து ஒர்க் ஆகுது, எவ்வளோ லாங் டர்ம் வந்து இது வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தெரில. ஸோ ஜஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போதே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் விட்டு எடுக்கிற டைம்லேருந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்க தான் செய்யும். பிகாஸ் என்னோட இது வேறு, உங்களோட இது வேறு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். சேம் டைமில் நம்ம வந்து மைனிங் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். உங்களோட இயரில் யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க்குமா இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் குயிக் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்டில் பை ஃப்ரம் ஸ்டீஃப் தமிழ். தேங்க்யூ.